சொல்றது எல்லாமே எனக்கு இந்த ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்தது. ரொம்ப நேரமாக நான் இங்கே முன்னாடி நிற்கும் போது என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி தான் வந்தது. இந்த இடத்துல ஆண்டவரோட சிங்காசனத்தில் உட்காந்துருக்கதை எனக்கு காட்டினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு, நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். நான் வந்து அபிஷேக் சொல்ல போது பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்தது, எனக்கு ஏசப்பா வெளிப்படுத்தினாங்க. எனக்கு அந்த நேரமே வந்து ரொம்ப ஐயாவும் கரெக்டாக தீர்க்கத்தை சொன்னாங்க. அந்த நடுமுது எலும்பு, இந்த இடுப்பு பகுதி எல்லாம் அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப கயிறு போட்டு கட்டின மாதிரி இருந்தது. ஆனால் அது அந்த அந்த புறாவை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்பா. எங்கேருந்துமா வரீங்க? மடி பார்க்கலாம். எவ்வளோ நாள் அந்த முதுகு வலி, இடுப்பு வலிலாம்? இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது, வருஷமாக இருக்குது. எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 7-8 வருஷமா இருக்குங்க சிஸ்டர். 7-8 வருஷமா இருந்தது. கட்டுகளை கத்த உடைத்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்தேன், தூக்கமாக வருது. என்னன்னே தெரியல, ஏன் தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வராது.